எருசலேம்ல பண்டிகை காலம். என்ன காலம்? பண்டிகை காலம். இந்த பண்டிகை காலம் எத்தனை நாள் நடக்கும் என்றால் சுமார் 40 நாள் வரைக்கும் என்ன செய்யும்? நடக்கும். எத்தனை நாள் நடக்கும்? விட்டு விட்டு விட்டு. இந்த 40 நாள்ல எத்தனை பண்டிகைகள் வரும்? 7 பண்டிகைகள். நீங்கள் லேவியராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அங்க பண்டிகைகள் என்று சொல்லி 7 விதமான பண்டிகைகள் வருது. எத்தனை பண்டிகைமா? 7 பண்டிகை. கிறிஸ்தவர்களுக்கு எத்தனை பண்டிகை? கிறிஸ்தவருக்கு எத்தனை பண்டிகை? பைபிள் இருக்கான்னு 7 சொல்றீங்க. கிறிஸ்தவருக்கு எத்தனை பண்டிகை? 3 பண்டிகை. அப்ப இது யாருடைய பண்டிகை? யூதர்களுடைய பண்டிகை. விளங்குதுங்களா? யூதருடைய பண்டிகை 7 பண்டிகை. இன்னொரு பண்டிகை இவர்களாம் தேவன் கொடுத்த பண்டிகை. இதுக்கு பேர் என்னது? கர்த்தருடைய பண்டிகைன்னு சொல்லுவார்கள். ஆனா யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா யூதர்களுடைய பண்டிகை ஒன்று வந்தது. யாருடைய பண்டிகை? யூதருடைய பண்டிகை என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அந்த பண்டிகை எந்த பண்டிகை என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இது கர்த்தருடைய பண்டிகை அல்ல. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வர்ற பண்டிகை யாருடைய பண்டிகை? யூதர்களுடைய பண்டிகை. எப்பொழுது அந்த பண்டிகை வந்தது? எந்த காலகட்டங்களில் அந்த பண்டிகையை யூதர்கள் கொண்டாடினார்கள் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். யாவகம் இருக்கிற கைகளை ஓசைத்து ஒரு அல்லையே சொல்லுமா? கொஞ்சம் பேர் தான், ரொம்ப பேர் யாவகமே இல்லை. சரி, இந்த லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய பண்டிகை 7 பண்டிகை யாருடைய பண்டிகை? கர்த்தருடைய பண்டிகை. கர்த்தருடைய பண்டிகை கொண்டாடினவங்க யூதர்கள். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வர்றது கர்த்தருடைய பண்டிகை அல்ல, யூதர்கள் கொண்டாடின பண்டிகை. விளங்குதான்னு சொல்ல உங்களுக்கு. கிறிஸ்துவர்களாகிய நமக்கு எத்தனை பண்டிகை? 3. என்னன்னது? கிறிஸ்துமஸ், ஈஸ்டர், புது வருஷம். என்ன வருஷம்? 2 ஆண்டவரை போற்றுகிற பண்டிகை. 1 இயேசு பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். இன்னொன்று இயேசு உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகிறோம். இன்னொரு பண்டிகை சொன்ன ஈஸ்டர். இது உலகம் முழுவதும் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை. விளங்குதுங்களா? அந்த மாதிரி கர்த்தருடைய பண்டிகை 7, யூதருடைய பண்டிகை 1. சரிங்களா? இப்ப அதுல ஒரு பண்டிகை, முதல் பண்டிகை வருகிறது. நீங்க அதை வாசிக்க, அந்த வசனத்தை. லேவியராகம புஸ்தகம் 23:5 வாசிங்களேன். நான் சொன்ன வந்த மட்டும் நீங்க வாசிச்சா போதும். சரிங்களா? கர்த்தருடைய பஸ்கா பண்டிகை. அதுக்கப்புறம் அப்படியே நீங்க வந்தீங்கன்னா 7 பண்டிகைகள் அங்க எழுதிருக்கு. இந்த 7 பண்டிகைகளுடைய அர்த்தம் இயேசுவை குறிக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் நிறைய பண்டிகைகள் கொண்டாடுவாங்க. எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன் கொண்டாடுறோம், இந்த பண்டிகை எதுக்கு வந்துச்சு, இந்த பண்டிகையில் ஏன் இதெல்லாம் நம்ம செய்யறோம் என்ற விவரம் அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் நினைப்பாங்க, எங்க தாத்தா கொண்டாடினாரு, எங்க அப்பா கொண்டாடினாரு, இப்ப நான் கொண்டாடுறேன், நாளைக்கு என் பிள்ளை என்ன செய்வான். அதோடைய அர்த்தங்கள் தெரியாது. ஆனா இந்த 7 பண்டிகைகளுடைய அர்த்தம் என்னென்ன பண்டிகை நான் சுருக்கமா நீங்க அந்த பகுதி வாசிச்சிருங்க. 1 பஸ்கா பண்டிகை, அடுத்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அந்த இது மட்டும், அந்த பண்டிகை வர்றது மட்டும் வாசிங்க. அவ்வளவுதானா? 23. சரி, புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்தில் இருக்கு முதற் பலனாகிய பண்டிகை. சரிங்களா? 4வது பண்டிகை 24ஆம் வசனத்தில் இருக்கு எக்கால சத்த பண்டிகை. என்ன சத்தம்? எக்கால சத்த பண்டிகை. 5வது பண்டிகை நீங்க பாத்தீங்கன்னா
34ல கூடார பண்டிகை. என்ன பண்டிகை? கூடார பண்டிகை. 6வது பண்டிகை நீங்க பாத்தீங்கன்னா அசைவாட்டும் பண்டிகை. அப்புறம் சர்வாங்க பலி பண்டிகை. சர்வாங்க பலி, சர்வ அங்க பலி. இந்த பஸ்கா பண்டிகையிலிருந்து சர்வாங்க பலி வரைக்கும் இதோடைய அர்த்தங்கள் எல்லாம் இயேசுவை குறிக்கிறது, அவருடைய பாடுகளை குறிக்கிறது. இந்த பண்டிகை நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் என்ன செஞ்சிருவாங்க? எல்லாரும் எங்க வந்துருவாங்க? எங்க வந்துருவாங்க? எருசலேமுக்கு வந்துருவாங்க. சரிங்களா? வாசிங்க யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 55வது வசனம். 55. யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமா இருந்தது. அநேகர் தங்களை சுத்தகரித்துக் கொள்வதற்கு நாட்டில இருந்து, எந்த நாட்டில இருந்து நீங்க வாசிக்கும் போது அப்படியே வாசிச்சுட்டு போயிருவீங்க. நாட்டில இருந்து இருக்கல ஜனே, எந்த நாடு? எந்த நாட்டில் இருந்துன்னா ஒரு நாடு 2 நாடு இருந்தா சொல்லிருவாங்க. அநேக நாட்டில் இருக்கிறாங்க, சிதறடிக்கப்பட்டாங்க ஜனங்க, அப்படிதானே? எங்க இருந்தாலும் நாட்டில இருந்து இந்த பண்டிகைகள் கொண்டாடுவதற்கு எருசலேமுக்கு யூதர்கள் வருவார்கள். அல்லேலூயா. ஏன்னா இவங்க நாட்டில இருந்து எங்க இருந்தா, அதுக்கெல்லாம் நிறைய வசனம் இருக்கு, எடுக்க நேரம் இல்லை. சொன்னா நீங்க படிக்கிறதுக்கு அதுக்கு நேரம் சரியா போயிடும். நாட்டில இருந்தன்னா பூமியின் கீழே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் எங்க வருவாங்க? எருசலேமுக்கு வருவாங்க. தங்களை சுத்தகரித்துக் கொள்ளுவதற்கு, என்ன செய்வதற்கு? சுத்தகரித்துக் கொள்ளுவதற்கு தன்னை ரெடி. நாளைக்கு பண்டிகை உள்ள போறோம்னா இன்னைக்கு என்ன செய்யணும்? வந்து ஒரு ரூம் போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா குளிச்சுட்டு என்ன ஃப்ரீயா என்ன செய்யறது? கோயிலுக்குள்ள போய் பூஜைகளை செய்யறது. விளங்குதுங்களா? இன்னைக்கு நிறைய இடத்துல நடக்குதா இல்லையா? நடக்குது. ஆனா நமக்கு ஒரு வசதி என்ன, குளிச்சுட்டே சர்ச்சுக்கு வந்துடலாம். இங்க வந்து தங்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க வரும்போது என்ன வந்துடலாம்? ஆமா, நல்லா நீட்டா வந்துடலாம். இப்படி எல்லா ஜனங்களும் எருசலேமுக்கு வருவாங்க. எருசலேம் என்பது ஒரு பெரிய நகரம் அல்ல, மிஞ்சு போன 3 மைல் பரப்பளவு தான். எத்தனை மைல்மா? 3 மைல் பரப்பளவு தான் எருசலேமுடைய அகலம். இதுல லட்சக்கணக்கான பேர் கூடுனா என்ன ஆகும்? அந்த பட்டணம், அந்த நகரம் கூட்டம் அதிகமா இருக்கும்ல. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை ஆண் மக்கள் எல்லாரும் எங்க வரணும்? எருசலேமுக்கு வரணும். இது மாறாத கட்டளை. வந்த பிறகு பட்டணத்தை சுத்தியும் என்ன செய்வாங்க? டென்ட் போட்டுக்கிருவாங்க. சில பேர் சொந்தக்காரங்க வீட்டில் தங்குவாங்க, சில பேர் வெளியே டென்ட் போடுவாங்க. கூடாரம் போட்டு அமைத்து அங்கே நைட்டெல்லாம் தங்கிட்டு காலையில் என்ன செய்வாங்கன்னா, எருசலேமுடைய நகர்ல அந்த கோட்டை சுவர் எத்தனை வாசல் இருந்தது? எத்தனை வாசல்? 4 வாசல், பிரதானமான வாசல். சரிங்களா? ஊசி வாசல், ஒட்டக வாசல், ஆட்டு வாசல், இப்படி நிறைய வாசல் இருக்கு. அது 4 வாசல் பிரதானமான வாசல். சென்ட்ரல்ல தேவாலயம் இருக்கும். இப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா, எல்லாம் வந்து இருந்துகிட்டு காலையில இந்த 4 மூலைகளையும் தங்கி இருக்கிறவர்கள் 4 வாசல் வழியா தான் உள்ள என்ன செய்யணும்? அந்த காம்பவுண்டுக்குள் நுழைஞ்சு வரணும். நகரை சுத்தி பெரிய கோட்டை, அந்த கோட்டைக்குள்ள இவங்க வரணும். இவங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வதற்காக போகும்போது என்ன செய்வாங்கன்னா, இசைக்கருவிகளை வாங்கிக் கொள்ளுவாங்க. என்ன கருவிகள்? இசைக்கருவிகள். அவங்க தகுதி போல டீமா போனாங்கன்னா ட்ரம் செட் எடுத்து போகலாம், ஒருத்தனா போனா ஒரு கேமரையாச்சும் எடுத்துட்டு போகலாம், இல்ல இன்னொருத்த போனா ஒரு இந்த இது போடுவாங்களே போடுவாங்களே அந்த மாதிரி ஒரு இசை. தங்களுடைய மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொள்வதற்காக, சில பேருடைய பார்வை நம்ம பார்க்கணும் என்பதற்காக ஏதோ தலப்பாக்கி கட்டிக்கிட்டு இது பண்ணிட்டு அந்த உற்சாகம். இப்ப ஒரே நேரத்துல 4 வாசல இருந்து யூதர்கள் என்ன செய்வார்கள்? உள்ளே வருவார்கள். புரியுதான்னு சொல்ல உங்களுக்கு? எல்லாம் உள்ள வருவார்கள். வரும்போது ட்ரம் செட் அடிக்கிறவன், நாதஸ்வரம் ஊதுறவன்,
பேண்டு வாத்தியம் வாசிக்கிறவன், கேமர் அடிக்கிறவன், பயங்கரமா சந்தக 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 அப்படியே சந்தோஷம் மகிழ்ச்சி. இசையால் வசமாக இதயம் உண்டோ. இசை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். இசை என்பது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் ஒரு இசை கலைஞன், சரிங்களா? அதனாலதான் அதுக்குன்னு ஒரு தூதனையே ஆண்டவர் உருவாக்கி தான் மகிழ வேண்டும் என்பதற்காக கோடையே வச்சிருந்தாரு. அந்த படுபாவி தான் பேயா மாறி போயிட்டான். அந்த படுபாவி தான் பேயா மாறி போயிட்டான். ஆண்டவருக்கு இசைன்னா ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? அப்போ இந்த ட்ரம் செட் அடிச்சுக்கிட்டு அப்படியே என்ன செய்வாங்க, உள்ள வருவாங்க. மகிழ்ச்சி. இவங்க யாருன்னு இவங்க தெரியாது, அவங்க யாருன்னு இவங்களுக்கு தெரியாது. ஆனா திரளான கூட்டம் அப்படியே சந்தோஷமாய் உள்ள வருவார்கள். இந்த நேரத்தை தான் இயேசு அங்க போறார். இயேசு அங்க போறார், சரிங்களா? 21:1 வசனம். சரி, இப்ப நாட்டில இருக்கிற எல்லாரும் உள்ள வரும்போது அவங்க அவங்க மகிழ்ச்சிக்கு தக்கதாக, அவன் 10 பைசா வட்டியில வாங்கிட்டு வந்தாலும் சரி, உள்ள போகும்போது எப்படி போவான், மகிழ்ச்சியா போவான். கடன் விடுப்பா கட்டிக்கலாம், சாக வரைக்கும் கட்டிக்கலாம். இன்னைக்கு இந்த டைம் விட்டா நமக்கு எப்போ மகிழ்ச்சியா இருக்கிறது விளங்குதா? அப்படி சொல்றவங்க நிறைய இருக்கிறாங்க. இப்படி கூட்டமாய் வரும்போது இயேசுநாதரும் உள்ள போகிறதுக்கு முயற்சி பண்றார். அவரும் ஒரு யூதர் தானே, யூத மார்க்க பண்ணி தான் பிறந்தார், வளர்ந்தார், எல்லாம் செய்யப்பட்டது, சரிங்களா? இப்ப இவர் உள்ள போகும்போது வித்தியாசமா போகணும். ஜனங்களுடைய பார்வை நம்ம மேல படணும், ஜனங்கள் என்னை கவனிக்க வேண்டும் என்பதற்காக. ரொம்ப பேர் இந்த பிரசங்கம் நான் கேட்டிருக்கிறேன். கழுதையை குட்டி அவுத்தார், கழுதை மேல உட்கார்ந்தார், கழுதை மேல ஏறி நடந்தார். அவர் நடக்கும் போது முன்னாடி இது போட்டாங்க, வஸ்திரங்களை விரிச்சாங்க, அந்த மரங்களை வெட்டி இலைகளை தரிப்பிச்சாங்க. அந்த மாதிரி நம்ம தாழ்மையாக இருக்கணும். தாழ்மை இருந்தா கடவுள் நம்ம மேல இருக்க வரைக்கும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம், நமக்கு பெருமை. இந்த முன்னாடி விரிச்சதெல்லாம் இந்த கழுதைக்கு கிடையாது, யாருக்கு? இயேசுவுக்கு செஞ்சது. அந்த மாதிரி நீங்கள் நானும் கழுதையாய் இயேசுவை சுமக்கணும். இது தவறான செய்தி, உபதேசம். இவர்கள் வேதத்தில் கற்றுக்கொள்ளவில்லை, யாரோ சொன்னதை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இயேசுவை கழுதை இயேசுவை சுமந்தது மாதிரி இயேசுவை நாம சுமக்கணும்னா கழுதை எது வரைக்கும் வந்துச்சு? எது வரைக்கும் இயேசு சுமந்துக்கிட்டு வந்துச்சு? ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும். அதுக்கப்புறம் கழுதை எங்க போச்சுன்னு பைபிள்ல ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி போறோமா? உங்களை என்னை கழுதை என்று ஆண்டவர் சொல்லல, அவருடைய பிள்ளை என்று சொல்றார். கைகளை தட்டி அல்லேலூயா. கழுதை என்று சொல்லல, அவருடைய பிள்ளை. நாம உரிமை நமக்கு இருக்கு. இப்படி சில பேர் சொல்லுவாங்க. சரி, இது சகரியா புஸ்தகத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக இந்த காரியத்தை செய்தார். ஏன் கழுதை மேல அதனுடைய குட்டி மேல 2 மேல ஏறினார்? ஏன்னா 3 மைல் விஸ்தாரமுள்ள பட்டணம் சொன்னோம்ல, ஒரே கழுதை மேல ஏறி போனார்னா என்ன செஞ்சிரு? கழுதை சொத்து போயிரும், பிரச்சனை ஆயிரும். 2 மேல என்ன செய்தார்? கழுதை மேல ஏறினார், கழுதை குட்டி மேல ஏறினார். ஏனென்றால் சகாரியாவில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி செய்தார். சாந்த குணமுள்ளவராய் உன் ராஜா உன்னிடத்தில் வருவார் என்று சகாரியாவில் எழுதியிருக்கு, சரிங்களா? அது நிறைவேறும்படி இது கர்த்தர் செஞ்சார். இப்ப நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கிடுங்க. இப்படி திரளான ஜனங்கள் உள்ள வரும்போது இயேசுவும் அந்த கோட்டைக்குள்ள போகிறார். ஜனங்களுடைய கவனத்தை என்ன செய்யணும்? திருப்ப வேண்டும் என்பதற்காக அவர் கடந்து போகிறார். இப்ப கழுதையை கொண்டு வந்து கழுதை மேல வஸ்திரத்தை விரிச்சு இயேசுவை உட்கார வச்சாங்க. நீங்க உன்னதத்துல பாத்தீங்கன்னா அந்த கழுதை ஒருவரும் ஒரு காலமும் ஏறாத கழுதை. இது சவாரி பண்ணுகிற கழுதை. கழுதை சொன்ன நம்ம ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்க அந்த மாதிரி கழுதை நினைக்க வேண்டாம். இது ஜனங்கள் சவாரி பண்ணுகிற கழுதை. ஏற்கனவே சவாரி பண்ற கழுதையா இருந்தா மேலே ஏறி உட்கார்ந்த உடனே அது என்ன செய்யும்? அது பாட்டுக்கு போகும். இந்த கழுதை மேல இதுவரைக்கும் ஒருவரும் என்ன செய்யல? ஏறினது இல்லை.
ஒருவரும் ஏறாத கழுதை மேல இயேசுவை ஏத்தி விட்டுட்டாங்க சீசர்கள். இப்ப அந்த கழுதை என்ன செஞ்சிருக்கும்? என்னடா பெரிய வம்பா போச்சு, இதோ ஒரு ஆள் மேல என்ன செஞ்சிருக்கான், உட்கார்ந்து இருக்கான் சொல்லி குண்டக்க மட்டக்க ஓடுமா இல்லையா? ஏத்தி விட்ட உடனே இதுங்க என்ன சொன்னாங்க வாசிங்க, 9ஆம் வசனம். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா பட்டவர் ஆப்பரித்தார்கள். நீங்க யோவான் 12:13 பாத்தீங்கன்னா குருத்தோலையை ஏந்தி கொண்டு, அதான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், குருத்தோலை ஞாயிறுன்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. வாசிங்க யோவான் 12:13. எதிர்கொண்டு போக புறப்பட்டு ஓசன்னா இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்படும். யார ராஜா சொன்னாங்க? இயேசுவை ராஜா என்று சொல்லி குருத்தோலை ஏந்தி கொண்டு சத்தமிட்டார்கள். அதனாலதான் இந்த ஞாயிற்கு பேர் என்னது, குருத்தோலை, குருத்தோலை பவனி என்று நம்ம சொல்லுகிறோம். இப்ப கழுதை மேல இயேசுநாதர் உட்கார்ந்த உடனே நிச்சயமா நேர்முகமா என்ன செஞ்சிருக்காது, நடந்திருக்காது. என்ன செஞ்சிருக்கோம், அதுக்கு எங்க போகணும் நோக்கம் இருக்கும் அங்கெல்லாம் ஓடும். திரளான கூட்டம். இது கழுதை விழுந்து ஓடிச்சுன்னா ஜனங்கள் விலகுவாங்களா விலக மாட்டாங்களா? செதறுவாங்க, செதறு போவாங்க. திருவிழாவுக்கு பிள்ளைகள் வந்திருப்பாங்களா வர மாட்டாங்களா? வராம இருப்பாங்களா? பிள்ளைகள் வந்திருப்பாங்க. பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம். திடீர்னு ஒரு காட்சி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன வந்துடும், கைகள் தட்டி இப்படியே மகிழ்ச்சி சந்தோஷம் கொண்டு வாங்க. ஒரு திருவிழா என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரியது, ஒரு பண்டிகை என்பது மகிழ்ச்சிக்குரியது. பிள்ளைகளை வந்திருக்காங்க, பிறகு வந்திருக்காங்க. இவர் கழுதை மேல உட்கார்ந்துக்கிட்டு உட்கார்ந்து கழுதை பாட்டுக்கு ஓடுது. இயேசு சீசர்கள் கூட தானே இருந்தாங்க. எத்தனை பேரு சீசர்கள்? எத்தனை பேரு? இப்படி சொல்லி 12 பேர் சொன்னது. இப்படின்னா 5. எத்தனை பேரு? 82 பேர். எத்தனை பேரு? 82 பேர். எல்லாமே ஆண்கள். 82 பேர்த்துல தான் 12 பேரை கர்த்தர் பிரித்தெடுத்தார். அவங்க பேர் என்னது? அப்போஸ்தலர்கள். அது பொதுக்குழு, இது செயற்குழு. சரிங்களா? அப்ப இயேசுநாதர் கழுதை மேல உட்கார்ந்து கழுதை விழுந்து ஓடிச்சுன்னா சீசர்கள் சும்மா இருப்பாங்களா? ஏய் புர்ரா 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 புர்ரா. எத்தனை பேரு? முடிஞ்சளவு எல்லாரும் ஓடி இருப்பாங்க. குருநாதர புர்ரா, ஒரு பாட்டுக்கு கழுதை மேல உட்கார்ந்து போய்கிட்டு இருக்கு, எங்கேயாச்சும் போய் போட்டு போகுது, எல்லாரும் ஓடி இருப்பாங்க. ஜனங்க என்ன செஞ்சிருப்பாங்க? சிதற இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, யார் இந்த கிறுக்க, யார் இந்த கிறுக்க சொல்லிருப்பா, சொல்லிருக்க மாட்டாங்களா? சொல்லிருப்பாங்க. பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு, கழுதை மேல உட்கார்ந்துட்டு இப்படி போறானே, பண்டிகை நாள் நடந்துகிட்டு இருக்கு, நாங்களாம் மகிழ்ச்சியா இருக்கிறோம், இவரை பாரு கழுதை மேல தூக்கி போட்டு எல்லாத்தையும் இடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பெரியவங்க நினைச்சிருப்பாங்க. சின்ன பிள்ளைகள் கழுதை மேல போகும்போது என்ன செஞ்சிருப்பாங்க? பிள்ளைகள்லாம் கைதட்டி சிரிச்சிருப்பாங்க. ஆமாவா இல்லைங்களா? ஏன்னா திருவிழா, மகிழ்ச்சி இருக்கிற நேரம். இப்ப இந்த காரியம் பண்றார். ஏன் அதை பண்றாருன்னா, ஜனங்களுடைய கவனம் என் மேல திருப்ப வேண்டும். விளங்குதா? ஜனங்களுடைய கவனம் என்னை பார்க்கணும். ஏன்னா இதுவரைக்கும் இயேசுவை பார்க்காதவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? வெளிநாடுல இருந்து வந்திருக்கிறாங்க. அத நாட்டில இருந்துன்னு வாசிச்சோம். இங்க இருந்து நாட்டில இருந்து நிறைய பேர் வந்திருந்தார்கள். இப்ப ஆண்டவர் ஊழியம் செஞ்ச நாட்டில் எங்க சுத்தினாரு? அந்த எருசலேம், இஸ்ரேல் அந்த தேசத்தை மட்டும் தான் சுத்தி சுத்தி என்ன செய்தாரு? வந்தாரு. ஆமா இல்லைங்களா? இப்ப வெளிநாட்டில இருந்து வந்த யூதர்களுக்கு இவரை பத்தி என்ன செய்யாது? தெரியாது. அப்ப இவர்களும் என்னை அறிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் என்னை குற்றப்படுத்த வேண்டும், இவர்கள் என்னை சபிக்க வேண்டும், இவர்கள் என்னை என் மேல் புகார் கொடுக்கணும், அதிகாரிகள் வந்து கைது பண்ணணும். இவருடைய நோக்கம் என்ன? இது நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். சரிங்களா? என்றால் இவர் படப்போற பாடுகள் இயேசுக்கு முன்னாடியே தெரியும். நீங்க அதே மத்தேயு 20ஆம் அதிகாரம் 17 இருந்து ஸ்தோத்திரம் 17 இருந்து நீங்க 19 முடிய வாய்ச்சி பாத்தீங்கன்னா, 17 மட்டும் வாசிங்க, 2 வருஷம் வீட்டுல போய் வாசிங்க.
போகும்போது வழியிலே 12 சீசர்களை தனியே அழைக்கிறார். இதான் செயற்குழு. என்ன குழு? செயற்குழு. தனியே அழைத்து எருசலேமில் நான் படப்போற பாடுகள், இந்த ஜனங்கள் என்னை படுத்துகிற துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொன்னார். நம்ம ஆண்டவர் இயேசு முக்காலத்தையும் அறிந்தவர். என்ன அறிந்தவர்? முக்காலத்திலையும் அறிந்தவர். நடந்ததும் தெரியும், நடந்து கொண்டிருக்கு தெரியும், நடக்க போறதும் தெரியும். அவருக்கு என்ன பிரச்சனை வரப்போதும் அவருக்கு நல்லாவே தெரியும். முக்காலத்தையும் அறிந்தவர். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு 3 காலம் இருக்குல்ல, இது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்ம எதிர்காலம் என்னவென்று யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் நம்முடைய காரியத்தில் அவர் தலையிட மாட்டார். நமக்கு சுயத்தை கொடுத்திருக்கிறார். சுயம், சித்தம், சரிங்களா? கட்டாயப்படுத்தி ஆண்டவர் எந்த காரியத்தையும் வேலை வாங்கவே மாட்டார். அதனால முக்காலத்தையும் அறிந்தவர். எதிர்காலத்தில் நீங்க எப்படி எல்லாம் இருக்க போறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா உங்களுடைய சுயத்துல அவர் தலையிட மாட்டார். விளங்குதா? சமையல் விளங்குதா? ஸ்தோத்திரம். இங்க இந்த பாடுகள் எல்லாம் சீசர்களுக்கு சொல்லிட்டார். நம்ம எருசலேமுக்கு போறோம், அவங்க கைது பண்ண போறாங்க, என்னை இப்படி வேதனைப்படுத்த போறாங்க, பரியாசம் பண்ண போறாங்க, சிலுவையில் அடைக்க போறாங்க, 3ஆம் நாள் உயிர் தெழுவே, அது வரைக்கும் சொல்லிட்டார். இப்ப 21 எங்க போறாரு? எருசலேமுக்குள்ள போறார். எதற்காக போறார்? சாகிறதுக்குன்னே போகிறார். விளங்குதுங்களா? சாகிறதுக்குன்னே போகிறார். பஸ்கா பண்டிகைக்கு எல்லாரும் வரணும். இப்படி ஜனங்களுடைய பார்வையெல்லாம் இவர மேல வந்தது. கழுதை இங்கிட்டு ஓடுது, இங்கிட்டு ஓடுது, இங்கிட்டு ஓடுது. எருசலேமுடைய கோயிலுக்கு சில நிர்வாகிகள் இருப்பாங்க. நீங்க எந்த ஊருக்கு போனாலும் கோயில் கமிட்டி ஒன்று இருக்கும். இருக்குமா இருக்காதா? கோயில் கமிட்டி, தர்மகர்த்தான்னு ஒருத்தர் இருப்பாரு. அதுல கமிட்டின்னு ஒன்று இருக்கும். திருவிழா காலங்களில் விழா குழு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க. விழா குழு, தர்மகர்த்தா, கமிட்டி, விழா குழு. விழா குழுல ஒரு தலைவரா போட்டிருப்பாங்க. அவர்கள் தான் அந்த விழாவில் என்னென்ன வாங்கணும், என்ன கொடுக்கணும், என்ன செய்யணும், பண்ண மைக் செட்டா, ட்ரம் செட்டா, அந்த காரியங்களா, இந்த காரியம் எல்லாம் பார்க்கறதா யாரு தான்? விழா குழு. இவங்களுக்கு ஒரு காரியம் தெரியலன்னா யாருக்கிட்ட கேட்கணும்? கமிட்டி கிட்ட கேட்கணும். கமிட்டிக்கு ஒரு காரியம் வந்து எங்க கேட்கணும்? தர்மகர்த்தா. விளங்குதா? இது நம்ம ஊர்ல நடக்குதா இல்லையா? சரி. இப்ப இந்த எருசலேம் நகர்ல, எருசலேம் தேவாலயத்துல ஒரு குழு இருந்தது. ஒரு குழு. என்ன குழு? விழா குழு. விழா குழு. அந்த குழு தான் அந்த காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படி இயேசுநாதரை எடுத்துட்டு இப்படி அங்கிட்டு அலையும் போது இந்த நியூஸ் யாருக்கு போகுது? விழா குழுவுக்கு போகுது. என்னையா பண்டிகை நேரத்தில் யாரோ ஒரு கிறுக்க என்ன செஞ்சிட்டு இருக்கான்? கழுதை மேல உட்காந்துக்கிட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், எல்லாம் இடையூறா இருக்கிறான் அப்படின்னு தகவல். அவங்க தான் பரிசேயர், ஆயக்காரர்கள், பரிசேயர், வேத பராகர். சரிங்களா? இவங்ககிட்ட நியூஸ் போன உடனே அவங்க என்ன சொல்லிட்டு இருப்பாங்க? சரி சரி விடு விடு, பண்டிகை நாட்களில் பல பேர் வர்றதா, இது நீ பெருசுப்படுத்தாத. நம்ம நோக்கு என்ன செய்யணும்? பண்டிகை முடியணும் நல்லபடியா. அதானே யோசிப்போம். ஒருத்த குடிச்சிட்டு வந்து சத்தம் போட்டு இருந்தா அவனை பெருசா படுத்த மாட்டோம். நம்ம காரியத்துக்கு கவனமா இருப்போம். அதனால ஒன்று விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம காரியம் கரெக்டாக என்ன சொல்லிட்டாங்க. சொல்லி முதல் காரியம் முடிச்சுட்டாங்க. இப்போ என்ன நடக்குது பாருங்க. அதுலயே 10ஆம் வசனம். ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் பார்த்துட்டோம். 10ல சரிங்களா? யாரு நகரத்தார்கள்? அப்ப இருந்தவர்கள் யாரை கண்டு ஆச்சரியப்படுறார்கள்? இயேசுவை கண்டு ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். புரியுதா? அப்ப இவர் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா கேட்டிருப்பாங்களா? கேட்கல. அப்ப வந்தவங்களா யாரு? நாட்டில் இருந்து வந்தவர்கள், வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள். ஆச்சரியப்பட்டு நகரத்தார்கள் ஆச்சரியப்பட்டு, யாருப்பா இவரு? இவர் யாரு? எல்லாரும் கவனம் யாரு மேல வந்துருச்சு? இயேசு மேல வந்துருச்சு. அது மாத்திரமல்ல, நீங்க அப்படியே அதுல பாத்தீங்கன்னா
சொல்லிட்டு அதுக்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள். இது ஏற்கனவே இயேசுவை அறிந்தவர்கள் சொல்றாங்க. இயேசு அறிந்தவர்கள் சொல்றாங்க. அறியாதவர்கள் கேட்கிறாங்க, இவர் யாரு, ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு கேட்கிறாங்க. இவர் நாசரேத்துல வந்த இயேசு தெய்வம் என்று இவங்க நம்பல. யாருன்னு சொன்னாங்க? தீர்க்கதரிசி. ஒரு எலியா மாதிரி, ஒரு எலிசா மாதிரி, ஒரு ஒரு மோசே மாதிரி, இப்படி ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு தான் சொன்னாங்க. தவிர இயேசுவை தெய்வம் என்று அவங்க என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் ஒரு சிலர்கள் இயேசுவை தெய்வம் என்று என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளாம தான் இருக்காங்க. அவர்கள் யூத மதத்தை சேர்ந்தவங்க. இயேசுவை நம்பினவங்க கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். சரிங்களா? இப்ப நேரா கழுதை எடுத்து ரவுண்ட் அடிச்சு வந்தவர் இப்ப நேரா கோயிலுக்குள்ள போறாரு. எங்க போறாரு? கோயிலுக்குள்ள. கோயிலுக்குள்ள போய் என்ன செய்யறாரு பாருங்க. கவிழ்த்து முதல் 3 அதாவது 17 வசனம் முடிய நம்ம இந்த செய்தி இன்னைக்கு 1 இருந்து 17 முடிய வீட்டில் போய் மறுபடியும் நிதானமா பாருங்க. அதுல 3 பிரிச்சிருக்கிற. முதல் இயேசு கழுதை மேல உட்கார்ந்துகிட்டு என்ன செஞ்சாரு? அந்த விழா நடத்துகிற அந்த இடத்துல அந்த காம்பவுண்டுக்குள்ள அவர் என்ன செய்தார்? சில பேரு பைத்தியக்காரன் விட்டுருப்பாங்க, சில பேர் ஏதோ கலவரக்காரன் போல் இருக்கு. யாரு? கலவரக்கார. ஒரு கலவரத்தை உண்டாக்கி ஜாமான்களை கொள்ளையிடுகிறவனா ஒருவேளை இருக்கலாம். சில பேர் அப்படித்தானே, 2 பேர் சொந்த அவங்க சேர்ந்தா வந்திருப்பாங்க, அடிச்சுக்கிட்ட மாதிரி என்ன செய்வாங்க, அடிச்சுக்கிடுவாங்க. இந்த விடுவிக்க போறவங்க சுத்தியும் அவங்க கூட்டம் இருக்கும், கையில கால கிடக்கிறது மணிப்பசனம் தூக்கிட்டு போயிடுவான். ஒருவேளை இப்படி அவங்க நினைச்சிருக்கலாம். இதெல்லாம் வேதத்துல இருக்கான்னு கேட்டா கேட்காதீங்க, அது இல்ல. அந்த சூழ்நிலை பாருங்க. ஏனென்றால் இயேசுவை சாதாரணமா கைது பண்ணக்கூடாது. இவர் தேச துரோக வழக்கில் என்ன செய்யணும்? கைது பண்ணணும். அப்படி அந்த ரீதியில கைது பண்ணாதான் அவருக்கு அந்த தண்டனை வரும். அது ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். வர வெள்ளிக்கிழமை இதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்கே போய் என்ன செய்யறாரு? கோயிலுக்குள்ள போய் ஆமா முதல்ல இருக்கிறவங்களா என்ன செஞ்சாரு? கோயிலுக்குள்ள யார் இருப்பாங்க? பண்டிகைக்குன்னு வந்தவங்க அவங்க தானே இருப்பாங்க. எங்க இருந்தெல்லாம் வந்தாங்கன்னு தெரியாது. அதுல யார் இருப்பாங்க? பிரதான ஆசாரிகளும் உள்ள இருப்பாங்க. இயேசுநாதர் உள்ள போய் என்ன செய்யறாரு? அவங்களெல்லாம் வெளியே துரத்திட்டார். கோபம் வருமா வராதா? இங்க ஒருத்தர் வீதியில் போறவரு நேரா வந்து உங்களை எல்லாம் பிடிச்சி வெளியே தள்ளு, என்னையும் வெளியே தள்ளுனா கோபம் வருமா வராதா? இது என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இது படிச்சிருப்போம். சாட்டை உண்டு பண்ணினார், அடிச்சார், இது இருக்கும். அங்க இருக்கிற அங்க சூழ்நிலை எப்படி பாருங்க, அந்த மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. கோயிலுக்குள்ள இருக்கிறவங்களாம் அடிச்சு வெளியே துரத்துறார். அதோட மாத்திரமல்ல, ஆசனம் கழுத்து போட்டார். அவங்க உட்கார்ந்திருந்த சேர்கள்லாம் டேபிள் எல்லாம் கவுத்து போட்டுட்டார். புறா விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் யாவரையும் வெளியே துரத்தினார். வாங்குறவங்க கொடுக்கிறவங்க துரத்தினார். இது பெரிய ஜப்ஜெக்ட், அதுக்கு நம்ம நேரம் இல்லை. காசுக்காரர் பலகை தட்டி விட்டார் இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். காசுக்காரர் எதுக்கு வந்தாங்க? அங்க விற்கிறவர்களும் வாங்குறவர்களும், அந்த வாசனம் பாருங்களேன். விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் வாங்குற யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காருடைய பலகைகளை புறாவை என்ன செய்தார்? கவிழ்த்து போட்டார். காசுக்காரர் இதெல்லாம் இருந்துச்சா தட்டி விட்டார். ஏன்னா வெளிநாட்டில் இன்னைக்கு பாருங்க, நம்ம இந்தியாவுக்கு ஒரு பணம், மலேசியாவில் அதுக்கு என்ன சொல்லுவாங்க? இல்லை வெள்ளி. மலேசியாவில் வெள்ளி, சிங்கப்பூர்லையும் வெள்ளி, அமெரிக்காவில் டாலர், பிரெஞ்சு லண்டன் அவங்களாம் சொல்லுவாங்க ஈரோ. விளக்குங்களா? ஒரு நாட்டுடைய பணம் ஒரு நாட்டில் என்ன செய்யாது? செல்லாது. அப்படி என்ன செய்வாங்க? இப்போ வந்து அமெரிக்காரன் நம்ம இந்தியாவுக்கு வரணும்னா அமெரிக்காவில் இருக்கிற ஏர்போர்ட்ல இந்தியாக்காரங்க இருப்பாங்க.
அவங்க பணத்தை கொடுத்து நம்ம பணத்தை வாங்கிட்டு வருவான். அவங்க பணத்தை அங்க கொடுத்துட்டு நம்ம இந்தியா பணத்தை வாங்கிட்டு வருவான். நம்ம இந்தியாவில இருந்து அமெரிக்காக்கு போறோம்னா அமெரிக்காவுடைய தூதரகம் இருக்குல்ல, அங்க போய் நம்ம பணத்தை கொடுத்து என்ன செய்யணும், அவங்க பணத்தை வாங்கணும். ஏன்னா அவங்க ஊர்ல அந்த பணம் தான் செல்லும். இவங்க நாட்டில இருந்து வந்தார்கள், எந்தெந்த நாட்டில இருந்து வந்தாங்கன்னு தெரியல. அவங்க பணத்தை வாங்கிட்டு கமிஷன், அன்னைக்கே கமிஷன், இன்னைக்கு கமிஷன் இருக்குல்ல, இன்னைக்கு கமிஷன் இருக்கு. ஒரு 1000 ரூபாய் சில்லறையா கொடுத்தா 100 ரூபாய் கொடுப்பான், இல்லாட்டி ஒரு 50 ரூபாய் கொடுப்பான், கொடுக்குறாங்க இல்லையா. அன்னைக்கு அந்த கமிஷன் என்ன செஞ்சது இருந்தது, அப்படியே வச்சிருப்பான். அவங்க பணம் கொடுத்தோன்னே இந்த அதை வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பான், எல்லாம் அடுக்கி வச்சிருப்பான். இந்த பலகையை தான் தட்டி விட்டார் ஆண்டவர். காசெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, கோயிலுக்குள்ள கொட்டினா எப்படி இருக்கும். இங்க ஒரு இவ்வளவு சில்லறை காசை கொட்டி விட்டா எப்படி இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கொட்டி விட்டுட்டாரு. உட்கார்ந்து இருக்கணும் என்னன்னே தெரியல, எதுக்குறா இவர் கொட்டு வரா, யார் இவரு. ஆள் பார்த்து நல்லா நீட்டா இருக்கிற, வாட்டு சாட்டமா இருக்கிறாரு. அந்த முகத்தை பார்த்தாலே பார்த்துக்கிட்டே இருக்கிறான் போல இருக்கு. ஆனா செய்யற வேலையெல்லாம் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். ஆடு மாடுகள்லாம் கோயிலுக்குள்ள இருந்துச்சா, என்ன இருந்துச்சா, ஆடு மாடு. பக்கத்துல கை சொல்லுங்க, அன்னைக்கு எருசலேம் ஆலயத்துல ஆடு மாடுகள் இருந்துச்சா, உங்களை சொல்லல. ஆனா உன்னு மறந்த புறாவும் இருந்துச்சா. புறாவும் கட்டிருந்த ஆடு மாடுகள்லாம் விரட்டி விட்டுட்டாரு, அவுத்து விட்டுட்டாரு. அது என்ன செய்யும், அதுக்கு தெரியுமா, அவுத்து விட்டாரு. நல்ல பொறுமையா நம்ம வீட்டு சர்ச்சை விட்டு வெளியே போகணும் தெரியுமா. அது போறதே போக்கு, விட்டா போதுண்டா சாமின்னு அது பாட்டு தரை தெறிக்க ஓடும். மாடு அல்ல, மாடுகள் எத்தனை இருந்துச்சுன்னு தெரியல, எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு, அவுத்து விட்டுட்டு அடிச்சு துரத்துறாரு. ஆடுகள் அதையும் துரத்து விட்டு வெளியே அனுப்புறாரு. புறாக்கள் எல்லாம் எடுத்துட்டு வெளியே விட்டுட்டாரு. இந்த உள்ள விக்கிறவங்க இருக்காங்க, வியாபாரிகளுக்கு என்னன்னே தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்ப இந்த ஆடுகள் மாடுகள் எல்லாம் எந்திரிச்சு என்ன செய்யுது, எல்லாம் வெளியே ஓடுது. இயேசு தேவாலயத்தை 2 முறை சுத்தம் பண்ணினார். 2 முறை சுத்தம் பண்ணார். முத ஊழியத்துடைய துவக்கத்துல பண்ணினார். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நினைக்கிறேன் பாருங்க. யோவான் 2:13 இருந்து 16 முடிய அந்த வசனங்கள் இருக்கு, சுருக்கமா மட்டும் வாசிங்க. யோவான் 2:13. தேவாலயத்தில் ஆடுகள் மாடுகள் துரத்தி விட்டார். கோயிலுக்கு வெளியே எல்லாத்தையும் துரத்தி விட்டார், சாட்டை உண்டு பண்ணி. இது இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தினுடைய துவக்கத்துல, புரியுதா, ஊழிய துவக்கத்துல தேவாலயத்தை சுத்தம் பண்ணினார். அவர் ஊழியத்தை முடிக்கிற நேரத்தில் ஒரு சுத்தம் பண்ணினார். கைகள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த சத்தியம், இன்னைக்கு தான் நான் கேட்கிறேன். இப்ப நீங்களே கேட்டுட்டீங்களோ இல்ல, 2 முறை சொன்னது என்ன, ஸ்தோத்திரம். எனக்கே நேத்து தான் தெரியும். 2 முறை பண்ணது தெரியும். ஊழியத்துடைய துவக்கத்தில் ஒரு தடவை, ஊழியம் முடிக்கும் போது அந்த சின்ன டிராப் நேத்து தான் தெரியுச்சு. இது பெரிய விஷயம் இல்ல, ஆனா நிறைய அடங்கி இருக்கு, அப்படித்தானே. ஊழிய துவக்கத்திலே ஆலயத்தை சுத்தம் பண்ணினார், ஊழியத்தை முடிக்கும் போது சுத்தம் பண்ணினார். இப்ப எல்லாம் அவுத்து விட்ட உடனே என்ன நடந்திருக்கும், எல்லாம் வெளியே போயிருச்சு. இன்னொரு வசனம் பாருங்க, இது மட்டும் அவர் செய்யல. லூக்கா 13:33 பாருங்க. இன்னொருத்தர் வந்து மார்க் 11:16 முத வாசிங்கம்மா, சீக்கிரம் வாசிங்கம்மா, சீக்கிரம் வாசிங்கம்மா. இல்ல, மார்க் 11:16 முத அதை வாசிங்க, 2வது வாசிங்க. கவனிங்க, இங்க ஆடு மாடுகள் எல்லாம் விரட்டி விட்டுறாரு. மார்க்குக்காரன் என்ன சொல்றாரு, ஒருவனும் தேவாலயத்துக்கு வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல், சரி அதோட நிக்க அந்த வசனம், கொண்டு போக விடாமல் என்ன செஞ்சிருப்பாரு, ஒருவனும் தேவாலயத்தின் வழியாய் எந்த பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் அப்படின்னா என்ன செஞ்சிருப்பாரு,
பாதுகாத்திருப்பாரா? தடுத்து நிறுத்திருப்பாரா? ஆசைப்பட்டு கொண்டு தேவாலயத்தின் வழியாய், கோயிலுக்குள்ள இல்ல, தேவாலயத்தின் வழியாய் ஒருவரையும் ஒரு பண்டத்தை எடுத்து போக விடல. திருவிழா அன்னைக்கு நிறைய வியாபாரிகள் வருவாங்க. கோயிலுக்குள்ள எல்லாம் வெளியே இருப்பாங்க, வீதியில் இருப்பாங்க. பல்புன்னு வச்சிருக்கிறவன், பிபி வச்சிருக்கிறவன், வாட்ச் வச்சிருப்பவன், கோனைஸ்கார ஐஸ், கோனைஸ்கார அப்படி என்னது, குச்சி ஐஸ், புல்பி ஐஸ், என்னது, இப்படிப்பட்ட தின் பண்டங்கள் வரும். இங்க பண்டங்கள் இருக்கு. ஒருவனையும் கொண்டு போக விடாமல் அப்படின்னு முடியுது வசனம். அப்படின்னா எல்லாத்தையும் புடுங்கி கீழே போட்டிருப்பார். ஆமா இல்லையா? இந்த நீஸ் அவங்களுக்கு போகுமா போகாதா? இயேசுடைய ஒரு பக்கம் தானே பார்த்திருக்கோம். ஏன் இதெல்லாம் செய்கிறார் என்றால், இவர் மேல ரொம்ப வெறுப்பு. இவர் கொன்னுர்ணையாவன இந்த மாதிரி அவங்க என்ன செய்யணும், நினைக்கணும் என்பதற்கு. புரியுதா? ஒரு பண்டிகை நேரத்தில் இப்படி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தா யாராவது சும்மா இருப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் ஆண்டவருக்கு செய்யணும்னு ஆசை அவருக்கு? ஏன் செய்யறாரு? எல்லாருக்கும் வரக்கூடிய தண்டனை எனக்கு வரக்கூடாது. என் தண்டனை வித்தியாசமா இருக்கணும். எல்லாரும் என்னை வெறுக்கிற மாதிரி, எல்லாரும் வெறுக்கிற மாதிரி அந்த டயத்துல. அப்பதான் அந்த செய்தி எது வரைக்கும் போகும்? ரோமாபுரி வரைக்கும் போகும். ரோமாபுரி அதிகாரிக்கு தான் சிலுவை மரணம் கொடுக்கிறதுக்கு ரைட்ஸ், அதிகாரம் அவனுக்கு தான் இருக்கு, வேற யாருக்கும் இல்ல. அது வெள்ளிக்கிழமை நம்ம பார்ப்போம். ஒரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல், அப்படின்னா எல்லாத்தையும் பிடிங்கி போட்டிருப்பாரு. இல்ல ஓடுங்கிறான்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாரு? கோயிலுக்குள்ள விரட்டினாரு, கோயிலுக்கு வெளியே பாதையில போறவங்க எல்லாம் விரட்டுறாரு. சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. அது மாத்திரமல்ல, இன்னொரு முறை இவங்க வேதபாரகர் சொல்றாங்க, எப்பா உன்னை கொலை செய்ய போறாங்க, நீ பண்டிகைக்கெல்லாம் வராத, நீ தப்பிச்சுக்கோன்னு சொல்லி ஒருத்தர் நல்லெண்ண மாதிரி சொல்றான். அவனை தூண்டி விட்டது பிசாசு. ஏன்னா இயேசு வந்ததே சிலுவையில மறிக்க தான் வந்தது. இங்க ஒரு சில ஆலோசனை சொல்றான் பாருங்க. இப்ப வாசிமா அந்த 13:33. இன்னைக்கு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? நீ வரா, மேல இருக்க வசனம் 32 இல்ல 32. பரிசேயர்கள் இயேசு இடத்துல வந்து, நீர் இந்த இடத்தை விட்டு, புரியுதா, இயேசுவை அந்த இடத்தை விட்டு போ சொல்றாங்க. பைபிள் ஏன் போ சொல்றாங்க? ஏரோது உம்மை போட்டு தள்ள போறான், ஏரோது உம்மை கொலை செய்ய போறான், ஆகையினால இந்த இடத்துல நிக்காதீங்க, போயிருங்க அப்படின்னு நல்ல எண்ணத்துல சொன்ன மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? பிசாசு. ஏன்னா இயேசுவுக்கு வர வேண்டிய மரணத்தை வராமல் தடுக்கிறான். மறிச்சாதான் உங்களை என்னையும் ரட்சிக்க முடியும். ரத்தம் சிந்தினாதான் நம் பாவத்தை இந்த ரத்தத்துல கழுவ முடியும். ஆனா பிசாசு நல்லது சொன்ன மாதிரி சொல்லி பின்னாடி பெரிய ஒரு திட்டம் வச்சிருக்கிறான். இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது. இன்னைக்கு போகாட்டு என்ன, இந்த அந்த 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 அம்மாவுக்கு முடியல, இது எப்படி இருக்கு, இந்த வாரம் பொய்யே ஆகணுமா, சாமிக்கு தெரியும்ல, போகாம நின்று சொல்லும் போது நம்ம கேட்கும் போது எப்படிதான் இருக்கு, நல்லது போல இருக்கு. ஆனா பின்னாடி யார் இருக்கா? பின்னாடி யார் இருக்கா? புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. ஆக இப்படி சொல்றாங்க. வாசிங்க தொடர்ந்து. அவங்களுக்கு பதில் சொல்றாங்க, இன்னைக்கு நாளைக்கு நான் பேய் ஓட்ட வேண்டியது இருக்கு, சுஸ்தமாக்கணும், நிறைவடைவேன். இன்றைக்கு இந்த செய்தி சொல்றாரு. தன்னுக்கு சொன்னவங்க கிட்ட, அவங்க சாதாரண ஆட்கள்ல அதிகாரிகள், பரிசேயர்கள் என்பது அதிகாரிகள் சொன்னதுக்கு பதில் சொல்றாரு. இன்னைக்கு நாளைக்கு நான் பேய் ஓட்டணும், வியாதிகள் சுகமாக்கணும், 3 நாளைக்கு நான் நடந்தே ஆகணும், யாரும் என்னை தடை பண்ண முடியாது. எருசலேமுக்கு புறம்பே அங்க சத்தியம் சொல்றாரு. கவனிங்க, நான் சொன்னதை நரிக்கா நரிகளா? நரிக்கு சொல்லுங்கிறார்.
இவங்க யாரு சொன்னான்னு சொன்னாங்க? ஏரோது உம்மை கொலை செய்ய போறன்னு சொல்றாங்க. ஏரோது என்பவன் யார்? சொல்லுங்களேன். சாமுவேல் யாரு? அதிகாரியா? ராஜா. ராஜா உம்மை கொல்ல போறன்னு சொன்ன செய்தி சொன்னா இவர் என்கிறாரு, அந்த நரிக்கு போய் சொல்லு. ராஜாவை இவருக்கு எப்படி தெரியுது? அப்படி சொன்னா இவங்களுக்கு கோபம் வருமா வராதா? இப்ப யாருக்கும் கோபம் வந்துருச்சு. இவங்க அப்படியே இன்னும் 4-5 பிட்டு சேர்த்து போட்டிருப்பானுங்க. ராஜா உம்மை நரின்னு சொன்னா, அதுக்குள்ள நரின்னு சொன்னா. புரியுதா? இப்ப யாருக்கு கோபம் வந்துருச்சு? ராஜாவுக்கு கோபம் வந்திருக்கு. இங்க செய்யறாரு, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி வெளியே அனுப்புகிறார். ஆடு மாடுகளா வெளியே ஓடுது, காசெல்லாம் கொட்டிருச்சு. எப்பவும் பண்டிகை காலங்கள், திருவிழா காலங்களில் கோயிலுக்கு வெளியே யாசகம் கேட்கிறவங்க உட்கார்ந்துருப்பாங்க, பிச்சை எடுக்கிறவங்க துணி விரிச்சு உட்கார்ந்துருப்பாங்க. இருக்காங்க இல்லையா? இப்போ நீங்கள் பள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான சாமியார்கள் படியில் உட்காந்துருப்பாங்க. அவங்கெல்லாம் ஏதோ தேவ பக்தியில் வந்தா இருக்காங்க. எந்தெந்த வீட்டில் வருத்தப்பட்டு கஞ்சி ஊத்தாம அப்படி வர்றவங்க தான். பக்தி, ரொம்ப பக்தியில முருகா நீ தான் வேணும்னு சொல்லி அந்த இதெல்லாம் கிடையாது. வெளியதான் இருப்பாங்க. மாற்று திரளாணிகள் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆமாம் இல்லையா? நடக்க முடியாம இருப்பாங்க. பார்வையற்றவர்கள் கோயில் வாசையில வச்சு எடுக்க இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? உங்களெல்லாம் பார்த்த மாதிரி தெரியல. பார்த்துருக்கீங்க? பார்த்தேன்னா இப்படி எங்குங்க, இல்லாட்டி இப்படி எங்க, இதான் ஒரு பக்கம் ஆட்டுங்க. கோயிலுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. இவங்களுக்கு கண்ணு, பார்வையற்றவர்களுக்கு பார்வைதான் இல்லை தவிர காது கேட்கும். காது கேட்காம கேட்காதா? காது கேட்கும். சரீரத்துல பலவீனம் உள்ளவர்களுக்கு கண்ணும் தெரியும், காதும் கேட்கும். கோயிலுக்குள்ள இருந்து மாடுகள் ஓடுது. ஜனங்கள் கோயிலுக்குள்ள கேண்டு சத்தம் இருக்குமா இருக்காதா? இதை இந்த வெளியே உட்கார்ந்து இருக்கிறவங்க, உடல் ஊனமுற்றவர்கள், பிச்சை கேட்டு கொண்டிருந்தவர்கள் கேட்டு இருப்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? கேட்டு விசாரிச்சாங்க. என்ன கோயிலுக்குள்ள சத்தம்? என்ன ஆடு மாடுகள்லாம் ஓடுது? என்ன சத்தம்? கேட்டுறாங்க. கேட்டதுக்கு சொல்லிருக்கு, அவனுக்கு தகவல் தெரியுங்களா? இயேசு உள்ளே இருக்கிறார், இயேசு உள்ளே இருக்கிறார், அவர் தான் எல்லாத்தையும் விரட்டுறார் என்று சொன்ன உடனே இந்த மாற்று திரளாளிகள் இவங்க இயேசை பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தாங்க. எப்படி கேள்விப்பட்டிருந்தாங்கன்னா, அந்த வசனம் வாசிங்க. எப்படி கேள்விப்பட்டிருந்தாங்கன்னா, யோவான் 2:23. கவனிங்க கவனிங்க. பஸ்கா பண்டிகையில இயேசு எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்துல, சரிங்களா, அநேகருக்கு தெரியும். அப்ப இவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குமா தெரியாம இருக்குமா? இந்த உடல் ஊனமற்றவர்கள், மாற்று திரளாளிகளுக்கு தெரியும், இயேசு கிட்ட போனா நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஏன்னா பர்திமை சொல்லக்கூடிய பார்வையற்றவருக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரு? பார்வை கொடுத்தார். பெதஸ்தா குளத்துல போய் கழுவுன்னு சொல்லி ஒருத்தனுக்கு பார்வை கொடுத்தாரு இல்லையா? குஷ்டரோகிகளை சுகமாக்கினார் இல்லையா? 40 வருஷமாய் சப்பானிய கிடந்தவனை சுகமாக்கினார் இல்லையா? இதெல்லாம் இவங்க தெரிஞ்சதுனால, ஆகா இயேசு உள்ளதா இருக்கிறாரு, இந்த சந்தர்ப்பத்தை விடக்கூடாது என்று எல்லாரும் உள்ள போக ஆரம்பிச்சாங்க. எதுக்குள்ள? கோயிலுக்குள்ள. கோயில இருக்கிற ஆடு மாடு மனுஷங்களாம் வெளியே ஓடுறாங்க, இவங்க உள்ள போயினாங்க. எப்படி போயிருப்பாங்க உள்ள? பார்வையற்ற ஒரு சகோதரன் உள்ள போனா எப்படி போயிருப்பான்? எத்தனை இடத்துல விழுந்தானோ, எந்திரிச்சானோ, எந்த சவத்துல மோதுகிட்டானோ ஒண்ணுமே தெரியாது. எப்படியோ இயேசுவை தொற்றணும், இயேசு சுகம் பெற்றணும். அங்கிட்டு இங்கிட்டு அலங்கடிச்சு மாடுகள்லாம் போகும்போது எத்தனை மாடு கிட்ட மிதி வாங்கினான்னு தெரியல. அவன் எடுத்த நோக்கம் விடல. உடல் ஊனமற்ற சகோதரன் போயிருப்பான், கம்பு ஊனிக்கிட்டு என்ன செஞ்சிருப்பான்? போயிருப்பான் போயிருக்க மாட்டானா?
உள்ள போனாங்க. இவங்க போற நோக்கம் என்ன? காசுக்காக பணத்துக்காக அல்ல, சுகமாக்கும். என்னாக்கும்? சுகமாக்கும். இயேசுவே இயேசுவே சுகமாக்கும் சுகமாக்கும். இப்ப இயேசு எந்த நிலைமையில் இருக்கார்? அங்க பயங்கர கோபத்தில் இருக்கிறார். பட்சிக்கிற அக்னியா இருக்கிற சாட்டை உண்டு பண்ணி எல்லாத்தையும் எழுதுறாரு, விளாசுறாரு. எவ்வளவு பெரிய கோபம். நீங்களும் உங்க புருஷனும் சண்டை போட்டுக்கிறீங்க, மேக்கப் எல்லாம் கிளஞ்சு போச்சு, என்ன முடிய பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டிட்டாரு. அவருக்கு பார்த்தா முன்னாடி மட்டும் நல்லா இருக்கு, பின்னாடி எல்லாம் கிழிஞ்சிருக்கு, இப்படிலாம் இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு அப்பாவி வருது, அண்ணே எனக்காக ஜெபம் பண்ணுங்கண்ணே அப்படி வந்தா உங்க மனநலம் எப்படி இருக்கும்? அப்படியே மனைவியை பார்ப்பீங்க, மனைவி உங்களை பார்க்கும், போய் உங்ககிட்ட ஜெபம் பண்ண வருது. பார்த்துது 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இந்த ஆள் எந்த நிலம் இருந்தான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருக்குமா இருக்காதா? ஜெபம் பண்ண மனசு வருமா? வராது. ஏதோ சாக்கு போசல் அனுப்பிடுவோம். அப்படியே ஜபிச்சாலும் கள்ளத்தனமா ஜபிக்கிறோம், உண்மை என்ன செய்ய மாட்டோம். ஆமா, ஜெபம் பண்ணவே மாட்டோம். மனைவி முழிங்கால் போட்டு நின்னாலும் முக்காடு போட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள ஜெபம் வராது, வேற என்னதான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த பொம்பளை போகட்டும், அப்புறம் பாரு, நல்ல வேலை வந்து அந்த புள்ள வந்து உன்னை காப்பாற்றி வச்சிருக்கு, யோசனை வருமா வராதா? இப்ப இயேசு இவர்கள் எல்லாம் உள்ள வர்றாங்க. இப்ப 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 அந்த வசனம் வாசிங்க, 14ஆம் வசனம். வந்தார்கள். எப்படி முடிச்சது? ஆண்டவரால சாட்டை உண்டு பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி, காசுக்கார கடையெல்லாம், நீங்க பழைய படங்கள் இந்த ரவடி எல்லாம் வரும்போது கல்லனுங்க இந்த மாமூல் கேட்கறவங்க கடையெல்லாம் எல்லாம் தூக்கி விடுவான், பார்த்துருக்கீங்களா? காசுக்கார பழையெல்லாம் தட்டி விடுறாரு, அடிக்கிறாரு. என் பிதாவின் வீட்டை நீங்கள் கள்ளர் கொகையாக மாற்றி விட்டீர்கள் சொன்னார் இல்லையா? வியாபார ஸ்தலமாய் மாற்றி விட்டீங்க. அந்த வைராக்கியம் அவருக்குள்ள இருந்ததுன்னு இன்னொரு பகுதியில் சொல்லி இருக்கு. இப்படி அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்கும் போது இதை குறித்து இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இயேசுவே சுகமாக்கும், இயேசுவே சுகமாக்கும் சொல்லி வந்தாங்க. இயேசு அவர்களையும் சுகமாக்கினார். அல்லேலூயா. எந்த நேரத்திலும் இயேசு நம்மளை வெறுக்காதவர், எந்த நேரத்திலையும் வெறுக்காது. ஒரு பக்கம் சாட்டை எடுத்து அடிக்கிறார், ஒரு பக்கம் சுகம் தருகிறார். ஏன்னா இயேசு சர்வ வல்லமை உள்ளவர். சரிங்களா? இப்ப உள்ள போனவங்க எல்லாருமே என்ன செய்தாங்க? சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. இந்த நியூஸ் அவங்களுக்கு போகுது பாருங்க. சூப்பரான ஒரு வசனம் பாருங்க, 15. பிள்ளைகளையும் இப்ப கோயிலுக்குள்ள வந்த பிள்ளைகள் நினைச்சிட்டாங்க, ஆகா சூப்பர் சூப்பர், அவருக்கு கண்ணு கிடைச்சிருச்சு, இவருக்கு கால் கிடைச்சிருச்சு, ஆகா அற்புதம் அற்புதம். இந்த பிள்ளைகள் வாய் சும்மா இருக்கவே இருக்காது, அப்படித்தானே? பிள்ளைகளுக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு தப்பு நொண்டிக்கிட்டே வர்றான், அவனுக்கு உடனே இயேசு சுகமாக்கணும்னு கால் கிடைச்சா பிள்ளைக்கு சந்தோஷம் இருக்காதா? நீங்களும் அந்த போராம படுவீங்க, கால் வந்துருச்சு அவனுக்கு பாரு, எனக்கு மட்டும் கால் வரல. பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை, அஞ்சகம் இல்லாம இருப்பாங்க, சந்தோஷமா. பிள்ளைகள் கர்த்தரை துதித்ததை பிரதான ஆசாரியர்கள் கண்டு கோபம் அடைந்தார்கள். என்ன செய்தாங்க? கோபம் வந்துச்சு. எதுக்கு? சுகமாக்குனது மாத்திரமல்ல, கோயிலுக்குள்ள வந்து என்ன செஞ்சாரு? எல்லாத்தையும் கெடுத்து விட்டார். பண்டிகை நேரத்தில் கோயிலுக்குள்ள போய் எல்லாத்தையும் களைச்சு விட்டா எவ்வளவு கோபம் வரும்? பயங்கர கோபம் வரும்ல. எல்லாத்தையும் களைச்சு விட்டார். இந்த கோபம் விட இவர்கள் சுகமானார்கள்ல, அதை கண்டுதான் அவங்களுக்கு அதிகமான கோபம் வந்துச்சு. பயங்கரமான கோபம் வந்துச்சு அவங்களுக்கு. ஏனென்றால் யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, உடல் ஊனமற்றவர்கள் கோயிலுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம் அவங்களுக்கு இருந்தது. லேவியராம் புஸ்தகம் 21:18 பாருங்க. 21:18. லேவியராம். அங்க வீணமுள்ள ஒருவனும் எங்க வராது? அணுகலாகாது. அதாவது கோயிலுக்குள்ள அது நீங்க வந்து 1ஆம் வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்க சொல்லி இருக்கு, அங்க வீணம் உள்ள ஒருவனும் ஆலயத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது என்று சொல்லி ஏற்கனவே இவங்களுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு தீர்மானம் இருந்தது. குருடன், சப்பானி,
குறுகிய உறுப்புடையவன், கால் உடைஞ்சவன் ஆனாலும், கையை உடைஞ்சவன் ஆனாலும், குள்ளனானாலும், இதெல்லாம் வியாதிகள். இப்படிப்பட்டவங்க எல்லாம் கோயிலுக்குள்ள நினைச்சக்கூடாது, வரக்கூடாது அப்படி சொல்லி பயங்கர கண்டிஷனா இருந்தாங்க. இப்ப யார் உள்ள போனாங்க? குருடரும் சப்பானிகளும் உள்ள போனதுனால கோயில் தீட்டுப்பட்டு போச்சு. விளங்குதா? இவங்களை இதுவரைக்கும் வெளியே தான் வச்சிருந்தோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல ஒரு மனிதன் வருகிறான். 40 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதன். சரிங்களா? அலங்கார வாசல்ல முடமானவனாக, ஒரு நாளும் கோயிலுக்குள்ள அவன் போனதே இல்லை. அவன் வாசல்லையே தானே இருந்தான், உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஆமா இல்லைங்களா? ஏன்னா போக கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு சட்டம் இருந்துச்சு. இப்ப இயேசு சட்டத்தை மீறினான். கோயிலுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறாரு. ரெண்டாவது என்ன செய்யறாரு? சட்டத்தை மீறி ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிறவர்களை இவர் என்ன செய்தார்? உள்ள கொண்டு வந்தார். நீங்கள் நானும் ஆலயத்துக்கு வெளியே நிற்கிறவர்களை கர்த்தர் உள்ளே கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கும் நீங்க ஒண்ணு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கும் இந்து கோயில்களில், பிரதானமா இருக்க கோயில்கள்ல அந்த குறிப்பிட்ட அந்த பாப்பானுக்கு மட்டும் தான் உள்ள போவாங்க தவிர வேற யாரும் என்ன செய்ய முடியாது. ஏன் சூத்திரன் தீட்டு உள்ள வந்தா சாமி என்ன ஆயிரும்? தீட்டு. சாமி எப்படியா தீட்டாகும்? புத்தி வேணாம் கொஞ்சம் வாச்சு. தீட்டாயிருமா சாமி? தீட்டாயிருமா? மனுஷன் தொட்டதுனாலே சாமி தீட்டாகும். அந்த சாமி உனக்கு எதுக்கு? இதுதான் பெரியார் கேட்டார். தொட்டால் தீட்டு, நிழல் பட்டால் தோஷம். தொட்டால் தீட்டு, நிழல் பட்டால் தோஷம். இப்படி எல்லாம் அந்த 3% காரங்க புரிஞ்சா புரிஞ்சுக்க, புரியாட்டி போங்க. அதை பத்தி பெரிய ஒரு விஷயம் கிடையாது. அந்த 3% பாப்பான்னு சொல்லக்கூடிய பிராமணர்கள் இருக்காங்களே, அவர்கள் நம்மளை மொழி வாரியாய், இனம் வாரியாய், ஜாதி வாரியாய் பிரித்து வச்சிருக்கிறான். அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்துக்களே ஒன்று சேருங்கள். புரியுதா? இங்க இவங்க உள்ள போனதுனால தீட்டாயிருச்சான். தீட்டா இருந்தவர்களை கர்த்தர் உள்ளே கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. அதான் இயேசு சிலுவையில மரித்த உடனே மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. அல்லேலூயா. எப்படி கிழிஞ்சிச்சுன்னு வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்ப்போம். நம்ம என்ன பார்த்தோம்? மேலிருந்து கீழ் வரைக்கும் கிழிச்சார், கிழிஞ்சிருச்சு. அப்ப மனுஷன் கிழிச்சானா கீழ் இருந்து மேலதான் கிழிப்பான். இது கிட்டத்தட்ட 25 அடி உயரம் இருக்கிற ஒரு திரைச்சேலை. நல்ல மந்தம் இருக்குமாமா. 3 வகையான துணியில நேய்ந்ததான், சாதாரணம் கிடையாது. அவளை சீக்கிரத்தில் கிழிக்கவே முடியாது. மேலிருந்து கீழ் வரைக்கும் கிழிஞ்சு எல்லாரும் என்கிட்ட வாங்க ஆண்டு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம யாரு தீட்டானவர்கள் அல்ல. அவங்க நினைச்சாங்க, அவங்க நினைப்பை கர்த்தர் மாற்றி அவர்களையும் வெளியே நிற்க வேண்டியவர்களை உள்ளே கொண்டு வந்து விட்டார். ஆமென். நீங்களும் நானும் வெளியே நின்றவர்களை கர்த்தர் என்ன கொண்டு வந்துட்டாரு? உள்ளே கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமம் உண்டாவதாக. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, ஏன் இந்த பசங்கள்லாம் உங்களை கர்த்தர்னு சொல்றாங்களே? கேட்கும்போது இப்படி வசனத்துல எல்லாம் எழுதியிருக்கிறதுன்னு அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு கடைசியில் முடிக்கிறேன். 17ஆம் வசனம். யாரை விட்டு இந்த கோபம் வந்தால்? பிரதான ஆசாரிகள். இவங்க பிரதான சாதாரணம் அல்ல, அந்த நாட்டில் அவர்கள் அதிகாரிகள். யூத மார்க்கத்தில் அவங்க எப்படிப்பட்டவங்க? அதிகாரிங்க. அவங்க அவருக்கு மேலதான் ஏரோது, ஏரோதுக்கு மேலதான் பிலாத்து, பிலாத்துக்கு மேலதான் ரோம சக்கரவர்த்தி. சொல்லி விளங்குதுங்களா? அந்த ஏரோது ராஜாவையே நரின்னு சொல்லிட்டாரு. போய் அந்த நரிக்கு போய் சொல்லு அப்படின்ட்டார். இங்க இந்த வார்த்தை இவங்களோட பேசி முடிச்சுட்டு 17ல அவர்களை விட்டு எந்த நகரத்துல இருந்து? எருசலேம் விட்டு. சரிங்களா? நகரம்னு வரும்போது எருசலேம், அது உங்க மைண்ட்ல வரணும். அதுதான் நான் ஆசைப்படுறேன். நகரத்தை விட்டேன்னா இந்த சம்பவம் எங்க நடக்குது? நகரத்துல நடக்குது, எருசலேமில் நடக்குது. நகரத்தை விட்டு பெத்தனியாவுக்கு போய்
அங்கே நைட்டு தங்கிட்டார். விடிய பகலெல்லாம் இங்க அலப்பறை பண்ணிட்டு நைட் எங்க போயிட்டாரு? பெத்தனேக்கு போயிட்டார். பெத்தனே போனாரா யார் வீட்டில் தங்கியிருப்பாரு? லாசர் வீட்டில் போய் தங்கிட்டார். பெத்தனியாவுக்கு எருசலேமுக்கு 3 மைல் தான். எத்தனை மைல்? 3 மைல் தான். இங்கிருந்து குமரலிங்க தூரம் தான். பகலெல்லாம் இங்க எருசலேமில் பெரிய அப்படி பண்ண அலப்பற, சாதாரண அலப்பற. இந்த நியூஸ் யார் வரைக்கும் போயிருச்சு? எல்லாத்துக்கும் போயிருச்சு. அவங்க என்ன அடுத்த வெள்ளிக்கிழமை பார்ப்போம், இவரை விட்டு விடக்கூடாது, இவரை கொலை செய்யணும்னு தீர்மானிச்சாங்க. அப்புறம் தான் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே வீதியில் அவர் பாட்டு அங்கி போட்டுட்டு போனா அவரை காமிச்சு, இந்த போறான் பாரு, இவனை நம்பாதீங்க. அவனுக்கு உனக்கு ஐயோ. நீங்க 26, 27 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வயிறாரு இல்லையா? இதோடைய நீட்சி தான். இப்ப இந்த ஒரு நாள் ஃபுல்லா அலப்பறை பண்ணிட்டு பெத்தனியாவில் போய் என்ன செஞ்சிட்டாரு? இரவு தங்கிட்டார். இதெல்லாம் நீங்களும் கேட்டுட்டு உங்க பெத்தனியாவுக்கு போய் என்ன செஞ்சிருங்க? தங்கிருங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். சரிங்களா? இது குருத்தோலை ஞாயிறு நடந்த சம்பவம். இயேசுடைய பவனி நடந்த வேளையில நடந்த சம்பவம். இயேசு உள்ள போகும்போது எப்படி போனார், அவர் வெளியே வரும்போது எப்படி வந்தார், இது நான் சொல்லிட்டேன். உள்ள போகும்போது எப்படி போனார், வரும்போது எப்படி வந்தார், எவ்வளவு பொல்லாப்பை சம்பாதிச்சுக்கிட்டார்னு நீங்க அந்த வசனத்தை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கடவுள் உங்களோட என்ன செய்வார்? பேசுவார். இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இப்ப நம்ம செய்தா நமக்கு ஒரு பெரிய தண்டனை என்ன செய்யும்? வரும் என்று ஆண்டவர் தெரிஞ்சே இந்த காரியத்தை அவர் செய்கிறார் என்று 20ஆம் அதிகாரம் 17, 18, 19 மத்தேயில நீங்க வாசிச்சீங்க. அதனால நம்ம ஆண்டவர் முக்காலத்தையும் அறிந்தவரா இருக்கிறபடினால உங்களுடைய நிகழ்காலமும் ஆண்டவருக்கு தெரியும், உங்களுடைய எதிர்காலமும் ஆண்டவருக்கு தெரியும். அவர் கரத்துல நீங்க அடங்கி இருங்க. எதிர் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய்